இந்த மினி பிளாக்ல என்னோட மார்னிங் ஹெட்டிக் டைம் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். முந்தின நாளே டிசைட் பண்ணிடுறதுனால மார்னிங் எந்திரிச்சதும் குக்கிங் தேவையான வெஜிடபிள்ஸ் அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் குக் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணும்போது தம்பி சீக்கிரம் எந்திரிச்சாலும் ஸோ அவனை வச்சுக்கிட்டே என்னை ஹேண்டில் பண்ணுறது குக் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால சூர்யா ஸ்கூலுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து தம்பி டேக் ஓவர் பண்ணிக்கிடுவான். ஸோ அந்த டைமில் குக்கிங் ஒர்க் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து முடிக்க ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சூர்யாவுக்கு வந்து பாலில் வந்து நட் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா குடிச்சிருவான். வெறும் பால் குடிக்கிறதுக்கு வந்து பசங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பூஸ்ட்டு, போன்விட்டா இதுக்கெலாம் வந்து பெஸ்ட் ஆல்டர்னேட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கு கேரட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லன்ச் பேக் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிஃபன் பாக்ஸுக்கு இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, ஒரு பாயில்டு எக்கு, அப்புறமா ஸ்நாக்ஸுக்கு கேரட்டு, ஒரு பனானா வச்சு லன்ச் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. லன்ச் பேக் ரெடி பண்ணிவிட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பசங்க 2 பேத்துக்கும் சாப்பிட கொடுத்ததுக்கப்புறமா நானும் குட்டி தம்பியும் சூர்யாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு வேறு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.